என்ன ஆயிட்டுன்னு இப்படி கவட்டக்குள்ள தலைய வச்சுட்டு உட்கார்ந்தாலும் உட்கார்ந்திருக்க? என்னத்துக்கு? இன்னும் தென்னம்பா சொல்லு. உன் பேரை இப்ப என்னைய சுத்தமா மதிக்க மாட்டேக்கான். நான் அடுப்பாங்கரையில இருந்தாலும் என்னை தேடி வந்து ஏம்மா வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். இப்ப சத்தமே காட்ட மாட்டேக்காமா. எப்போ போறான் எப்போ வாரானே தெரிய மாட்டேக்கு. நான் வாரேன் அதுக்குள்ளேயும் பொண்டாட்டிக்காரிட்ட சொல்லிட்டு போயிட்டாமா. எல்லாம் உட்காந்து அழு. எல்லாம் நீ வைக்கிற இடத்துல இருக்கு. வந்த உடனே மருமக கறியை வைக்கிற இடத்துல வச்சிருந்தேனா உனக்கு இது தேவையா? நல்லா உட்காந்து புலம்பிக்கிட்டு இரு. ஏமட்டி நீ வேற எரித தீல எண்ணெய் ஊத்துவியா? சும்மா இரு, நானே ஆத்திரத்துல இருக்கேன். ஆத்திரத்துல இருக்க ஆத்திரத்துல அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே மருமவ கறிய வைக்கிற இடத்துல வச்சிருந்திருக்கணும். நீ அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுன. இப்போ அவ உன்ன மதிக்க மாட்டுக்கா. அவ மதிக்கலனா எங்க ஓ மாமா மதிப்பான்? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பட்டும் திருந்தல, என்ன பார்த்தாது திருந்திருக்க வேண்டாம். நான் மூத்த மருமவளை அப்படிதான் விட்டுட்டேன். அவ ஆடாத ஆட்டம் இல்ல. என்ன தெருவுல போட்டு அடிக்காத குறையா விரட்டி முடுக்கனான். அப்புறம் தானே சுதாரிச்சு சின்ன மருமவளை வந்த உடனே வைக்கிற இடத்துல வச்சேன். என்னைக்கும் அத்தனை சொன்ன சொல்லுக்கு மறுசொல்லு சொல்லுவாளா? அதை பார்த்து நீ உணர்ந்திருக்க வேண்டாம். என்னத்துக்கு உனக்கு? ஏய், உனக்கு ஒத்த மகன். நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியவா? இப்போ இப்படி கூனி குறுக்கி உட்கார்ந்துருக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு தாயே. இப்ப என்ன பண்ணணும் அத சொல்லு. இங்க பாரு, உனக்கும் உன் மருமவளுக்கு இடையில என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவ உன்கிட்ட மாசமா இருக்கிற விஷயத்த முதல்ல சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது அவ தப்பு. அதுக்காக அவ தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா உன் கதை ஆயிராம. அவ ஆத்தாக்காரி வருவாளா? நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு நிக்க விடாம விரட்டி முடுக்கு. ஆமா சித்தி, ஆச்சி சொல்றது சரிதான். இப்பயும் கோட்டை விட்டுட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் எப்பவுமே உன் மகன் உன்னை கண்டுக்கவே மாட்டான். மொத்தமா கழத்தி விட்டுட்டு தனி கொடுத்தனம் போனாலும் போயிடுவான். ஏன்னா உன் மருமவ ஏற்கனவே தனி கொடுத்தனுக்கு வீடு பார்த்தவ தானே. பின்ன எப்படி இருப்பா? நீ நல்லா இருக்கும் போதே உன்னை இப்படி படுத்தினவா இப்ப குழந்தை உண்டாயிட்டா. இனி உன் மகனை இழுத்துக்கிட்டு தனி கொடுத்தனம் போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இங்க சொல்றது சரிதான். அவ வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும். அவளை ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாரு. அதையும் பாப்போம். சமந்தியம்மா, சமந்தியம்மா இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? சமந்தியம்மா, என் மாவா விஷயத்த சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படியே பதறி போச்சு பாத்துக்கோங்க. மாசமா இருக்கலாம்ல உங்க மருமவா. அதான் கொடையில பழத்தை வாங்கிட்டு அப்படியே தலை தெறிக்க ஓடியாரேன். என்ன சமந்தியம்மா, ஒண்ணுமே சொல்லாம பாக்கியே இந்தாங்க பழத்தை வாங்கிட்டு ஓடியாரேன். என் மவள எங்க? ஏ அப்பா, 80 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டேன். 1000 ரூபாய் தாண்டி போயிருக்கும் போல இருக்கு. மாவா காரி உண்டாயிருக்கானதும் அப்படியே கிலோ கணக்குல ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. என்னத்த நீங்க பழத்தை அம்புடுக்கான வாங்கி என்ன செய்ய? என் மவனுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் 1 கிலோ ஆப்பிள் வாங்கினேன். அதே பேதியில போவான் 250-300 ரூபா சொல்லுதான். பின்ன மருமவன் தான் ஓசியில கிடைச்சிட்டான். பழக்காரன் பழத்தையுமா ஓசியில கொடுப்பான்? உங்களுக்கு எப்பவும் இப்படிதான், கிண்டல் தான். என்ன நல்லா இருக்கீங்களா? மூட்டு வலியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இல்லட்டா. அப்படியே ஆஸ்பத்திரியா கூட்டிட்டு போய் வைத்தியம் பண்ண போறியாக்கும். என்ன சம்பந்தியம்மா, நீங்க ஒண்ணுமே பேசாம இடிச்சு புளி மாதிரி உட்கார்ந்துருக்கிய. பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு வாயில நல்லா வந்துரும். என்ன விஷயமா வந்திருக்கியே அத சொல்லிட்டு கிளம்புங்க. என்ன சம்பந்தியம்மா இப்படி பேசுறிய? என் மவ உண்டாயிருக்கான்னு சந்தோஷத்துல ஓடி வந்திருக்கேன். என்ன இப்படி அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய? நீங்க சந்தோஷம் தானே படுவியே. உங்களுக்கு விஷயம் ஊர் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இங்க நடு வீட்டுக்குள்ள மாமியாக்காரின்னு நான் ஒருத்தி இருக்கேன், பேத்தியாக்காரின்னு ஒருத்தி இருக்கா, மைனிக்காரி ஒருத்தி இருக்கா. இவ்வளோட்டெல்லாம் சொல்லணும்னு தோணல. உங்களுக்கு தந்தி அடிச்ச மாதிரி விஷயத்தை பரப்பிருக்கா. என்ன சம்மதி சொல்றிய? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மாலதி, ஏ மாலதி, அறிவு கட்ட கழுத, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க. எதுனால அம்மாட்ட தான் எழுதணுமாக்கும். முதல்ல உன் மாமியார்ட்டெல்லாம் சொல்லியிருக்கணும் நீ மாசமா இருக்கிறத. எதுக்கு எனக்கு போன போட்டு சொன்ன? அம்மா, நான் அத்தைகிட்ட சொல்றேன்னு தான் சொன்னேன்.
அவர்தான் முதல்ல உங்க அம்மாட்ட சொல்லு, சாயங்காலம் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் அத்தைகிட்ட சொல்லாம உனக்கு ஃபோன் பண்ணேன். பார்த்தீங்களா சம்மந்தி, எல்லாத்துக்கும் உங்க மவன் தான் காரணம். நீங்க என் மவளை குறை சொல்றியே, என் மவ அப்படிலாம் இருக்க மாட்டா தெரியுமா? இங்க பாருடி, என் பேரனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், முதல்ல உன் ஆத்தா கிட்ட சொல்லுன்னு சொன்னானாக்கும். யாருக்கு காது குத்துற? இங்க எல்லாருக்கும் ஏற்கனவே காது குத்தி இருக்கு. ஆத்தாளும் மவளும் நடு வீட்டுக்குள்ள இருந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியே. இங்க பாருங்க, உங்க பேரன் வேலைக்கு போன உடனே எதை காரணமா வச்சு என்கிட்ட சண்டை இழுக்கலாம் அலையறீங்க. உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலையில நான் இல்ல. பேசாம வேலையை போய் பாருங்க. ஏமா நீ உள்ள வா. தியா, உன் மவ லட்சணத்தை மாமியால மதிக்க மாட்டுக்கா. பத்தாதுக்கு இங்கே அதோட மூத்த வயசுல இருக்கிற என்ன மதிக்கிறாளா? என்ன பேச்சு பேசுறா பத்தியா? இவ்வளவு திமிரு போட்டுச்ச கழுதைய நான் எங்கேயும் பார்க்கல. இந்த மாதிரி ஒருத்திய என் பேரனு கெட்டணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க அனுபவிக்கிறோம். பாருங்க, சும்மா தேவையில்லாம அவளை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவ சொல்றேன்னு தானே சொல்லியிருக்கா. உங்க பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா? வாய மூடுங்க, வார்த்தைய அளந்து பேசுங்க. நீங்க என் அம்மா கிட்ட பேசுறீங்க. என் அம்மாக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். உங்க மவ தான் என்ன மதிக்கிறது கிடையாது. நீங்க என் வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு என்னையவே கண்டபடி பேசுவீடா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியே? என் மக சொல்ல வேண்டான்னு சொன்னாலும் இவ தான் சொல்லியிருக்கணும். இந்த வீட்டுக்கு மருமக தானே, அப்போ மாமியாளுக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். மாமியாளுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதல இவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுறியே. மவளை கண்டிக்க துப்பு இல்ல. இங்க வந்து நின்னு அவளுக்கு கூட கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? என்ன சம்மந்தி பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் மவ உண்டா இருக்கா, அதுல உங்களுக்கு சந்தோஷம் வரணும். அதை விட்டு போட்டு உங்ககிட்ட சொல்லாத ஒரு சின்ன காரணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மல்லுக்கு நிப்பேலா? ஓ, என்கிட்ட சொல்லாது சின்ன காரணம்னு? அப்ப உங்களுக்கு அழப்பு விடுத்திருக்காளே, அது நல்லது அப்படித்தானே? நான் என் மகளை பார்க்க தான் வந்தேன். இப்படி தேவையில்லாம பேசாதீங்க. நான் அவளை பார்த்துட்டு கிளம்புறேன். இதோட அவளையும் கூட்டிட்டு போங்க. இங்க யாரையும் மதிக்காத அவளுக்கு இங்க என்ன வேலை வேண்டி கிடக்கு? இங்க பாருங்க, அத என் புருஷன் சொல்லட்டும். என் புருஷன் சொல்லட்டும், நான் போறேன். அத நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாத்தியா சித்தி, நானும் பேசிட்டு போட்டோன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடியே உன்னையே அவமானப்படுத்துவா. இவளை சும்மா விட்டுக்கிட்டு இருக்க, அரைஞ்சு பல்ல கலத்து, அப்பதான் அடங்குவா. வாய மூடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எங்க அத்தைக்கு எடுத்து கொடுக்கறியா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? வாய மூடு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. அவ என் மவ. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அவளுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டுல யாருனாலும். அவளை மதிக்காத யாரும் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்மந்தியம்மா, அறிவு இருக்கா உங்களுக்கு? என் மகளை மாசமா இருக்கா, அவளை கைய ஒங்கி அடிக்கிறீங்க. என்ன பழக்கம் இது? ஏன் முன்னாடியே என் மகளை அடிப்பீங்களா? மரியாதையா வெளியே போங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க, அப்புறம் என்ன மனுஷிய பார்க்க முடியாது. இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கீங்க? மிருகமா தான் நடந்துக்கிறீங்க. என் மக மோசமா இருக்கா, அவளை கைய நீட்டி எவ்வளவு ஒருத்திக்காக அடிப்பேளா? இங்க பாருங்க, அவ என் மவ. தேவையில்லாம அவளை பத்தி பேசுனீங்க, நடக்கிறதே வேற. வெளிய போங்கன்னு சொன்னேன். அம்மா, நீ ஊருக்கு போ. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். அப்புறம் இருக்கு இவங்க எல்லாருக்கும். நீங்களா என்ன மனுஷ ஜென்மங்களா? அரக்க கூட்டம். என் மக மாசமா இருக்கா, அவளை கைய ஒங்கி அடிக்கிறியே. மருமகளை விட எவ்வளவு ஒருத்தி உங்களுக்கு பெருசா போச்சுல? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா வெளிய போங்கன்னு சொன்னேன். அம்மா, நான் தான் சொல்றேன்ல, இவங்க கிட்டலாம் பேசாத. இவங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. நீ வெளிய போ, நீ ஊருக்கு போ. நான் அவர் வரட்டும், பேசிக்கிறேன். இவங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ கிளம்பு. நான் வரேன்டி. என்னடி சும்மா விட மாட்டேன்? என்ன சும்மா விட மாட்டேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. நானும் பார்க்குறேன். எப்ப எவ்வளோ ஒருத்திக்காக என்னை கைய ஓங்கி அடிச்சேலோ, அப்புறம் உங்களுக்கு எனக்கும்
எந்த உறவும் கிடையாது. எனக்கு நீங்க மாமியாரும் இல்ல, உங்களுக்கு நான் மருமகளும் இல்ல. ஹி, அவரை நான் தனி கொடுத்தல கூட்டிட்டு போறேனா இல்லையானே பாருங்க. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு திமிரு வந்துட்டுல, நீ கூட்டிட்டு போ, அப்புறம் பாப்போம். முதல்ல கிளம்பு. உங்களெல்லாம் போய் என்னமோ நினைச்சேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஏ அடங்கா பிடாரி, முதல்ல போ, ரொம்ப ஆடாத. தலைக்கணத்துல ஆடினவ கதையெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு நாங்களும் பார்த்துருக்கோம். என்னமோ பெரிய ஈவா ஆத்தாக்காரி வாங்கிட்டு வந்த 10 ரூபா முட்டாய்க்கே இந்த வரது வர தூக்கிட்டு புறக்கிக்கிட்டு போ. எங்க அம்மாவை அவமானப்படுத்தி, என்ன அவமானப்படுத்தி தூக்கி எறிகிறீங்களா? இதுக்கு எல்லாம் நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க. அப்போ பாப்போம், கிளம்பு. எம்மா, இப்போ அவன் வந்த உடனே இவளை நான் அடிச்சேன்னு சொல்லுவாளே, என்னம்மா செய்யறது? அதை நான் பார்த்துக்கிறேன். அவன் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே நீ போய் ரூமை பூட்டிக்கிட்டு படு, நான் சொல்லிக்கிறேன். என்னம்மா சொல்ல போற? ஆத்தாளும் அவளும் சேர்ந்து உன்னை அடிச்சு தள்ளி விட்டுட்டாளுவோன்னு சொல்கிறேன். நீ போய் படு. உன் மண்டையை கொண்டு செவுத்துல முட்டிக்கிட்டு போய் மண்டையை வீங்கி படுத்து கடை. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் மவன் வந்த உடனே பதிலே பேச முடியாம ஆளை மட்டும் செய். மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல போய் செவுத்துல முட்டிட்டு போய் படு. அம்மா, என்னம்மா சொல்ற? என் மண்டை வீங்கிருமே. அப்ப உன் மவன் வீட்டை விட்டு போனா சரியா? இல்லம்மா, என் மவன் எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு போகக்கூடாது. அப்ப ஆச்சி சொல்றதுதான் சரி. சொல்றதை கேட்டு செய் போ. சரிம்மா, நான் ரூமை பூட்டிட்டு போய் படுத்துக்கிறேன். முதல்ல மண்டையை முட்டி உடச்சிக்கிட்டே போ. சரிம்மா. ஏட்டி, அவன் வர்ற நேரம் நீ இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இரு. நான் போய் என் மவக்காரி ரூமு கதவை தட்டி திறக்கலங்கிற மாதிரி அங்கன குத்த வச்சிருக்கேன். நீ போ, நான் காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். இன்னைக்கு இருக்கு ஆத்தாளுக்கும் மவளுக்கும்.